இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த டிடிஎஃப் வாசன் நான் அவரை பேசுவதனால் வியூஸ் வரும் அப்படிங்கிறதுனால பேசலை நண்பர்களே. அவரை தொடர்ந்து நான் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன். போலீஸின் செல்லை பிள்ளையாகின்றார். இவரும் அடங்குவது மாதிரி தெரியவில்லை. இப்பொழுது உணர்ச்சி பொங்க என்னை போலீஸ் நேரத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி சென்னையில் அப்படிங்கிற மாதிரி. என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்க. வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயில். இருந்தாலும் மதுரையில் அவருக்கு அந்த நீதிபதியின் கருணையினால் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கின்றது. 15 நாள் நிபந்தனை ஜாமீன், 15 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி. இவருக்கும் இந்த போலீஸுக்கும் உள்ள ஓட்ட பந்தயங்கள் நிறைவேறுவது மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் டிடிஎஃப் வாசன் என்பது பாம்பை கழுத்தில் சுற்றிட்டு இருக்க வேலைகள் தான். மஞ்சள் வீரன் என்று ஒரு படத்தை எடுக்க இருக்கின்றார். வேண்டுமென்றால் பாருங்கள், அந்த மஞ்சள் வீரனில் இன்னொரு 10 சர்ச்சைகள் வரதான் போகின்றது. அவர் காதலாலும் சர்ச்சைகள் வரதான் போகின்றது, பெண்களாலும் ஏமாறதான் போகின்றார். இது டிடிஎஃப் வாசனை எனக்கும் பிடிக்கும். இளம் பையன், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். நான் சொல்வது ஜோதிடம், நியூமராலஜி. அவருடைய பெயர் கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கு. டபுள் கேது. டிடிஎஃப்ங்கிறதும் கேது, வாசன் என்பதும் கேது. 16 16 32 ஏறி இறங்கி விக்ரமாதித்தன் மாதிரி ஏறி இறங்குற மாதிரி. திடீர்னு 2 நாள் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, திடீர்னு ஜனாதிபதி வெளியில் விடுவாங்க. இவர் திடீர்னு இவரே ஓடி போய் ஏதாச்சும் ஒரு வம்பை எடுத்து தன்னால மாட்டிக்குவார். இதுவரையிலும் பாருங்க, வேற யாரும் பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவர் எதிர்த்து பேசின யூடியூபர் சொல்ல மற்றவங்கள கேஸ் கொடுத்து அவர் உள்ற வைக்கல. இவரா பைக்ல போய் உருட்டிட்டு போய் கேஸ் வாங்கினார். இவரா செல்ஃபி எடுத்து டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது கேமராவில் பேசி அதுல போயிட்டு கேஸ் வாங்குறாரு. ஹலோ, பயங்கரமா இருக்கு மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்க? இது மாதிரி தேடி போய் கேஸ் வாங்குறது, வெளியில போற ஓனான தூக்கி இடுப்புல விடுக்கிறது யாருக்கு கரெக்டா இருக்கிறதோ அந்த டிடிஎஃப் வாசன் என்ற பெயருக்கு அது பொருந்தும் நண்பர்களே. ஆகவே அந்த வீடியோக்களை யாராச்சும் பார்த்து கொண்டு இருந்தால் நல விரும்பிகள் எவ்வளவு பேர் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க. டிடிஎஃப் வாசன் இதை கொண்டு சென்று ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட் கொண்டு பெயரை மாற்றுங்கள். பெயரை மாற்றவில்லை என்றால் இவருடைய ஆட்டம் ஆடுபொலி ஆட்டமாக போலீஸுக்கும் இவருக்கும் ஆட்டம் இருக்கும். வெளியில போகும்போது சத்தம் போட்டு போனது போலீஸ்காரோட ஈகோவை அதிகப்படுத்தியிருக்கும். மீண்டும் ஒரு வசமான ஒரு கேஸில் ஒரு சிக்கத்தான் போகின்றார். மீண்டும் இவர் கோர்ட்டு படியேறதான் போகின்றார். மீண்டும் ஜாமீன் கிடைக்கத்தான் போகின்றது. மீண்டும் ஒரு மஞ்சள் வீரன் படத்தில் வரும்போது ஒரு சர்ச்சை வரதான் போகின்றது. ஒரு சர்ச்சையில் 1000 சர்ச்சைகள் வரதான் போகின்றது. ஆகிய அவரோட பெயர் அப்படி இருக்கின்றது. ஆகிய டிடிஎஃப் வாசன் இளைஞர், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாதவர், பல லட்சம் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆகவே அவர் நல்லா இருக்கணும், மலமா இருக்கணும், உயர்ந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். விதி அப்படி இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு செவ்வாய் வக்கரம் என்பது என்னுடைய கணக்குப்படி அவருக்கு செவ்வாய் வக்கரமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் சனி அவருக்கு சாதகமாக இருக்கின்றது. போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள போட்டாலும் ஜட்ஜஸ் அவருக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். நடக்கும் நிகழ்வுகள் வைத்து அவருக்கு செவ்வாய் சரியான சூழ்நிலையில் இல்லை என்றும் செவ்வாய் பாபத்துவமாகவும் சனி சுபத்துவமாகவும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதை தாண்டி ராகுகேதுக்கள் பயங்கர பாபத்துவமாக இருக்கின்றது, பயங்கர நெகட்டிவிட்டியாக இருக்கின்றது கேது. அதை அவர் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் சினிமாவிலும் ஜெயிக்க முடியாது. சினிமாவில் அப்படி ஜெயித்தாலும் மிகப்பெரும் சர்ச்சைகளை உண்டாக்குவார். காதலிலும் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குவார். பொறுத்திருந்து பார்க்க தான் போகின்றிருக்கிறேன் நண்பர்களே. நான் இப்பொழுது இதை டிடிஎஃப் வாசன் இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜாமீன் வந்தால் இப்போ நான் சொல்லலை, ஒரு வாரமாக இல்லை 10 நாளாக டிடிஎஃப் வாசனை பற்றி என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றேன். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு நான் டிடிஎஃப் வாசன் பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை என்பது புலப்படும். மீண்டும் சர்ச்சையில் சிக்குவார். அவருக்கும் போலீஸ்காரருக்கும் மாமனார் மாமியார் வீடு மாதிரி 7ஆம் பொருத்தமாக வரக்கூடிய சூழ்நிலையில் வரும். இதே போன்று சர்ச்சையில் சிக்கக்கூடிய எல்லாருடைய கணிப்பையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்ற நண்பர்களே. அதையும் தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள். வாலிய நலம், வாலிய விளாண்டு. இது போன்ற நம்ம அற்புதமான பதிவுகளை காண நம்ம அபிதார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.